ஐநா சபை, அதாவது யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார் அப்படின்னா ரூஸ்வெல்ட். 2ஆம் உலகப் போருக்கு பின்பு இன்னொரு வார் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகளுக்கிடையே அமைதி நிலவணுங்கிறதுக்காக பல்வேறு நாடுகளோட கூட்டு முயற்சியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது தான் யுனைடெட் நேஷன். இது 24 அக்டோபர் 1945 அஃபிஷியலாக கொண்டு வராங்க. இதில் மொத்தமாக 193 உறுப்பு நாடுகள் இருக்குது. அதில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் நிரந்தர உறுப்பு நாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரிட்டன், USA, சைனா, ருஷ்யா மற்றும் பிரான்ஸ். இதோட இப்போதைய தலைவர் ஆண்டோனியா. இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா யுனைடெட் நேஷன்ல இருக்கிறது யாரு அப்படின்னா அரிந்திராம். யுனைடெட் நேஷன் ஒவ்வொரு செப்டம்பர் மந்த்துமே அடுத்த இயருக்கான 1 இயருக்கான பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதன்படி இந்தியாவிலேருந்து பிரசிடெண்ட்டான ஒரே பர்சன் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் 1953 ஆகினாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் ஆஃப் UN. அண்ட் யூஎனில் இருக்கிற ஏஜென்சிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா FAO, ILO, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் WHOவும் ஒன்று.